அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள், உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி என்ன தீபம் ஏற்ற வேண்டும்? இந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வருது. பொதுவாக திங்கட்கிழமை விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வினைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திங்கட்கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தி வருவது மேலும் நம்மளுக்கு சிறப்பானது. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே இந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் தான் செய்யணும். அதனால இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். எல்லா ஊர்களிலுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் கட்டாயம் இருக்கும். அப்படி அந்த விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்திக்கு கண்டிப்பாக பூஜை வழிபாடுகள் செய்வாங்க. அந்த பூஜை வழிபாட்டுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. தயிர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி இந்த எருக்கம்பூ மாலையும் ரொம்ப விசேஷம். இப்போ எல்லா விநாயகர் கோவில் முன்னாடியும் அருகம்புல் மாலை கட்டி எப்படி விற்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த எருக்கம்பூ மாலையும் கட்டி விற்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி சாத்தி விநாயகரை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இப்போ நாங்கள் ரொம்ப எளிமையாக வீட்டில் தாம்மா நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறவங்க கோவில்லையும் தாராளமாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். வீடுகளிலும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் பரிகார தீபங்களை வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. நானும் அது மாதிரி தீபங்களை ஏற்ற சொல்ல மாட்டாங்க. இது வீட்லேயும் ஏற்றலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்போ மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விநாயகர் படம் வச்சுருக்கிறீங்க, இல்லை விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணக்கூடிய விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 3 பொருட்களை கொண்டாவது அபிஷேகம் செய்யணும். இல்லைன்னா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் சாத்திட்டு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை விநாயகருக்கு ஏற்றுங்கள். என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வெட்டி வேர் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் நம்மளுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை எப்படிமா ஏற்றுறது அப்படின்னா, சாதாரண ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய், நெய் எது இருக்குதோ அதை விட்டுக்கோங்க. பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து இந்த வெட்டி வேற கொஞ்சம் எடுத்து அதோட திரிச்சு அப்படியே நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க. இது நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம், விநாயகர் கோவில்லையும் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். இப்படி இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகள், இல்லை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விநாயகரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்கு அடுத்தது நெய்வேத்தியம் என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடே ரொம்ப எளிமையான வழிபாடு. இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானவர்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மட்டும்தான். மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிடலாம், ஒரு களிமண்ணில் விநாயகரை பிடிச்சிடலாம் இல்லைங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்வீட்டில் பொரி கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கலாம். பொரி உருண்டை வைக்கலாம்.
கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம், சுண்டல் செஞ்சு வைக்கலாம். எது உங்களால் முடியுதோ அதை நைவேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை பாராயணம் பண்ணுங்கள். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ விநாயகர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சங்கடங்களை அனைத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. சங்கட அப்படின்னா சங்கடம், ஹர அப்படின்னா அறுத்து அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய சங்கடங்களை அறுத்தெறியக்கூடிய நாள் தான் இந்த சதுர்த்தி நாள். கண்டிப்பாக இந்த தேய்பிறை சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த தீபம் ஏற்றி ரொம்ப எளிமையான முறையில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு விநாயகரினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்திலேயே இந்த வெட்டிவேர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாலே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்திலேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண் திருஷ்டிக்குமே நீங்கள் உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயுமே நீங்கள் ஒரு கண்ணாடி கிளாஸு இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டு இந்த வெட்டிவேர் கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சு ஒரே ஒரு எலும்புச்சம்பழத்தை அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் வச்சாலும் சரி, பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அனைத்தும் விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா வரக்கூடிய கண் திருஷ்டிகள், வயிற்றெரிச்சல்கள், தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது தான் இந்த வெட்டிவேர். நாம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இந்த வெட்டிவேரை வைத்து இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்மளுக்கு என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா விநாயகர் நிறைவேற்றி வைப்பாருங்க. நம்பிக்கையோட விநாயகரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், வெட்டிவேர் தீபம் ஏற்றி வைக்க சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எலும்புச்சம்பழம், வெட்டிவேர், மஞ்சள் தூள் இது 3 மட்டும் போட்டு நீங்க வச்சிருங்க. அங்க இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு போறீங்கன்னா விநாயகர் கிட்ட 1 ரூபாய் நாணயத்தை வச்சு எடுத்துட்டு வாங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்க பணப்பெட்டியிலேயோ பர்ஸ்லேயோ வைங்க. கண்டிப்பா பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இன்று மாலை இந்த விநாயகர் வழிபாட்டை ரொம்ப எளிமையாக செய்யுங்க. விநாயகரின் அருள் உங்கள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.